ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மாமா பாப்பா vlogs. வாங்க பேசிட்டு அப்படியே ரசம் வச்சிடலாம். ஒரு குண்டால புளி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். சேம் டைம் நம்ம பருப்புக்குள்ளே போட்டிருந்த தக்காளியும் எடுத்து நல்லா கசக்கி பிழிஞ்சு தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் பருப்பு வடித்த தண்ணி இருக்கும், அதுதான் ரசத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, அது கேப்சர் பண்ண மறந்துட்டேன், எல்லாத்தையும் போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே போட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. அதை நான் கேப்சர் பண்ணலை, சீரகமும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நல்லா இது பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் ரசத்துக்கு. ஸோ இன்னுமே டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பெருங்காயத்தூள். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஊற்றிட்டு உப்பு எல்லாமே காரம் எல்லாமே ஓகேவாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுடலாங்க. நல்லா கொதி வரக்கூடாது, அதாவது ஒரு மீடியமான கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.